मुखं करोति वाचलं पुंगं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणम् भूतैर्महद्भिर्यैमां पुरो विभोर् निर्माय चेताय तमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मकः सो अलङ्कृशिष्ट भगवान् வச்சாம்சி மே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தனது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. நாமஸ்ரேஷ்டம் மனுமப்பி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருபுரிம் மாதுரிம் கோஷ்டவத்தியும் ராதாகுண்டம் கிரிவரம் அஹோ ராதிகா மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதீத்வ ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. ஸ்ரீல பிரபுபாது கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 40 அக்ரூரரின் பிரார்த்தனைகள். இது ஒரு அருமையான தருணம். ஒரு பக்தனுக்கும் பகவான் பிரத்யேகமான முக்கியத்துவம் தரர். இங்க அக்ரூரருக்கும் பகவானுக்கும் இடையில ஏற்படுகின்ற அன்பு பரிமாற்றம். ஒரு பக்தன் பகவானை கண்ட உடனே பகவானிடம் சரணடைந்து செய்யும் பிரார்த்தனைகள் தான். நம்ம பல பக்தர்களுடைய பிரார்த்தனைகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும். அப்ப அக்ரூரரும் ஒரு சிறந்த பக்தர், வந்தனை செய்து கொண்டிருக்கும் பக்தர், தன்னுடைய பிரார்த்தனைகளை இங்க செய்யறார். அதனால அக்ரூரர் ஆரம்பிச்சிடுறார். அங்க உள்ள போய் பார்த்தார், நதியில நீராடினார். யமுனையில சந்தியா வந்தனம் பண்றதுக்காக நதியில நீராடினார். பகவான் அவருக்கு அனுகிரகம் பண்ணணும், நான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்றது தெரியும் அவருக்கு, அக்ரூரருக்கு தெரியும். ஆனாலும் மீண்டும் எப்படி அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காமிச்சார், அந்த மாதிரி அக்ரூரருக்கு தன்னுடைய விஷ்ணு ரூபத்தை காட்டுகிறார். மூல ரூபம் என்பது கிருஷ்ண ரூபம் என்றாலும் அக்ரூரர் அவர் விஷ்ணு ரூபத்தை அக்ரூரருக்கு காட்டுறார். அக்ரூரருக்கு புரிஞ்சிடுது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பிரார்த்தனைகளை செய்யறார். அதுதான் இங்க பாக்குறோம். பகவானை எல்லா காரணங்களுக்கும் காரணமாகவும் குறைவற்றவராகவும் நாராயணருக்கு என் தலை தாழ்ந்த வணக்கங்கள்னு சொல்றார். அப்ப இவர் ஐஸ்வர்ய பாவத்துலதான் இருக்கிறார். பகவான் சாமானிய பக்தி, ஐஸ்வர்ய பாவம். அப்ப பகவானை நாராயணராக இவர் வழிபடுறார். அதனாலதான் அவர் சொல்றார், உன்னுடைய நாவி கமலத்திலிருந்து பிரம்மாவை எதுக்கு படைச்சார் பகவான்? இந்த உலகத்தை படைப்பதற்காக பிரம்மாவை பகவான் படைத்தார். அவரை செகண்டரி கிரியேட்டர்னு சொல்லுவோம். பிரம்மதேவனை என்ன சொல்லுவோம்? இரண்டாம் தர படைப்பாளர். அப்ப முதல்ல படைக்கிறது கிருஷ்ணர் தான். அதுக்கப்புறம் அதுல இருந்து இப்ப உதாரணமா நம்ம ஒரு பொருளை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருளை செய்வதற்கான மூலப்பொருட்களை யார் தராங்களோ அவங்கதான் அதுக்கு உரிமையாளர். நம்ம வீடு கட்டுறோம்னா வீடு மொத்தம் நம்மளுதேவா? அந்த மண்ணு, கல்லு, இதெல்லாம் எங்க இருந்து வருது? இயற்கையில இருந்து வருது. இப்ப இயற்கை என்பது எது? கிருஷ்ணருடைய சக்தி. அதனால மூலமா நமக்கு நன்றி சொல்ல, நான் செஞ்சேன்றதை விட பகவான் செய்தார் அப்படின்றதுதான் உண்மை எல்லா விஷயத்திலுமே. அப்போ இரண்டாம் தர படைப்பாளராக இருக்கக்கூடிய பிரம்மதேவனை பகவான் படைச்சார்னு பாடுறார். அதுக்கப்புறம் இந்த 2வது ஸ்லோகம் கொஞ்சம் டெக்னிக்கல். இந்த 16 மூலக்கூறுகள் அதெல்லாம் பத்தி சொல்றார் அவர். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அப்புறம் ஆணவம், இது மனம், புத்தி, அகங்காரம், அதை சொல்றார். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த பௌதிக இயற்கை, இதெல்லாம் இல்லாம இதுக்கும் மேல பகவானின் புருஷ விரிவுகள் பத்தி சொல்றார். ஏன்னா பகவான் இந்த உலகத்தை படைப்பதற்கு காரணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, சிரோதக சாய் விஷ்ணுவாக விரிவடைகிறார். இந்த 4 விரிவாங்கங்கள் முதல்ல கிருஷ்ணர், அதுக்கப்புறம் பலராமர், பலராமர்ல இருந்து வசுதேவர், சங்கர்ஷ்ணர், வசுதேவர், பிரத்யும்ன, அனிருத்தர்னு 4 பேர் வர்றாங்க. அந்த 4 பேர்ல இருந்து சங்கர்ஷ்ணர்ல இருந்து காரணோதக சாய் விஷ்ணு வர்றார். காரணோதக சாய் இதுவே 2 முறை விரிவாகுது. இந்த காரணோதக சாய் விஷ்ணு தான் இந்த மொத்த பிரபஞ்ச படைப்பிற்கு காரணமாகிறார். அவர் தான் மகாவிஷ்ணு. அவர் மூச்சு விட்டார்னா உலகம் படைக்கப்படுகிறது, மூச்சு இழுத்தார்னா உலகம் அழிக்கப்படுகிறது. அப்ப அந்த விஷ்ணு பலவிதமான பல பிரபஞ்சங்களை மூச்சு விட்டார்னா வந்துருது, உருவாகிறது. அந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் ஒரு விஷ்ணு போறார், அவர் தான் கர்ப்போதக சாய் விஷ்ணு.
அவர் சயனித்து கொண்டு அங்கிருந்து தான் அவர் வந்து அவருடைய நாபி கமலத்திலிருந்து தான் ப- ஒரு ஒரு பிரபஞ்சமும் உருவாக்கப்படுகிறது. இதெல்லாம் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். இங்க சுருக்கமா இவர் அதையே பிரார்த்தனையா சொல்றார். இது மொத்தமே உங்களுடைய இது இது அனைத்திற்கும் காரணம் உங்களுடைய திரு உடல் தான் அப்படின்னு சொல்றார். பகவானுடைய திருமேனியிலிருந்து தான் எல்லாமே ஜடமும் சேத்தனமும் பகவானிடம் இருந்து தான் வருகிறது. அதனால்தான் அகம் சர்வஸ்ய பிரபவோ, எல்லாத்துக்குமே மூலம் நானு, என்கிட்ட இருந்துதான் அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே, எல்லாமே என்கிட்ட இருந்து தான் வருதுன்றத பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். அதையே இங்க வந்து பிரார்த்தனையாக அக்ரூரர் வைக்கிறார். ஒரு பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னு நான் திரும்ப திரும்ப பலமுறை சொல்லியிருக்கேன். அக்ரூரர் இந்த இடத்துல அதை சரியா காட்டுறார். பகவானுடைய உயர்ந்த தன்மை, தன்னுடைய தாழ்ந்த தன்மை, தன் தாழ்ச்சி கண்டிப்பா உணரணும். அந்த தன் தாழ்ச்சி உணரலன்னா பகவானுடைய உயர்ந்த நிலை நமக்கு புரியாது. ஆனால் இங்க அக்ரூரர் ரெண்டுமே செய்றார். பகவான் எப்படி முழுமுதற் கடவுள் அப்படின்றத விளக்குறார். எப்படி ஒட்டுமொத்த இயற்கையையும் அவர் எப்படி படைச்சார், அதற்கு வந்து அவர் எப்படி மூலமாக இருக்கிறார்ன்றதை இங்க சொல்றார். ஆனா அப்ப பகவானை அறிவது என்பது யாருக்குன்னா சாத்தியமாகுமா? மூணாவது ஸ்லோகத்துல சொல்றாரு, யாருக்குமே அது சாத்தியமாகாத விஷயம். பகவான் அறியறது சாத்தியப்படாது. பிரகிருதி எனப்படும் ஒட்டுமொத்த ஜட இயற்கையும் மற்றும் இவை போன்ற பிற படைப்பு பொருட்களும் உயிரற்ற ஜடத்தின் வரையறைகள் தோன்றியதனால் அவை உண்மை உள்ளபடியே நிச்சயமாக அறிய முடியாது. நீர் ஜட இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டவராதனால் அக்குணங்களில் கட்டுண்டிருக்கும் பிரம்மதேவன் வரை கூட உன்னுடைய உண்மையான வடிவினை அறிய முடியாது. ஏன்னா இப்ப இத்தனை விஷயங்களை படைக்கிறார். இத்தனை ஜடங் இந்த உலகத்துல இருக்கு. அந்த ஜடத்துக்கு சக்தி உண்டு. அது ஜடம் மாதிரி தோணுது. ஆனா அந்த ஜடத்திலையும் ஒரு பௌதிக சக்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல பாருங்க, தண்ணி, காற்று, நெருப்பு இதெல்லாம் நமக்கு ஜடமா தோணுது. ஆனா அவையெல்லாம் கூட ஒரு சக்தி தான். ஜட சக்தின்னு சொல்றோம்ல, அவையெல்லாம் கூட, ஏன்னா அதுல ஒரு சக்தி இருக்கிறது. தண்ணீர்ல சக்தி இருக்கு, நெருப்புல சக்தி இருக்கு. அது ஜடமாக அதுல உயிர் சக்தி இருக்கோ இல்லையோ அதுக்குரிய ஆதிபத்திய தெய்வம் இருக்கு. இப்ப வாயுக்கு வாயு பகவான் இருக்கிறான், அக்னிக்கு அக்னி பகவான், நீருக்கு நீர் வருணன் இருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் ஆதிபத்திய தெய்வம் இருக்கு. ஆனா அதெல்லாம் ஜட சக்திகள், ஜட பொருட்கள் தான் நம்ம பார்க்கிறோம். பஞ்சபூதங்கள் வந்து ஜடம் தான். ஆனா அதுலயும் ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்திக்கெல்லாம் ஆதாரம் வந்து கிருஷ்ணர் தான். இதை வந்து சாதாரணமா யார் புரிஞ்சுக்க முடியாது. அந்த ஜட குணங்கள்ல சிக்கி இருக்கிற வரைக்கும் அது பிரம்மனாக இருந்தாலும் பகவானை அறிய முடியாது. ஜட இயற்கை குணங்களால் கட்டுண்டு இருக்கும் வரையில் பகவானை அறிவது சாத்தியமே கிடையாது. பகவானை காட்டினால் ஒழிய பகவானை அறிவது என்பது ஜீவராசிகளுக்கு சாத்தியம் கிடையாது. அப்போ அது சொல்லிட்டு அக்ரூரர் என்ன சொல்றாருன்னா, யார் யார் பகவானை எப்படிலாம் வழிபடுறாங்க, அதுல எது சிறந்த வழிபாடுன்ற இறுதி கருத்துக்கு வர்றாரு. யாரெல்லாம் எப்படி இந்த உலகத்துல எப்படிலாம் எதை எதை வழிபடுறாங்க, என்னென்ன இலக்குகளை கொண்டு இருக்கிறாங்க, ஆனா எது சிறந்த வழிபாடு அப்படின்றத அவர் அழகா அந்த பிரார்த்தனைகள்ல சொல்றார். தூய்மையான யோகிகள், உயிர்களின் உடல்களை உருவாக்கும் பௌதிக பூதங்கள் மற்றும் அப்பூதங்களின் ஆதிபத்திய தேவர்கள் என்னும் மூவகை வடிவமாக உம்மை உணர்வதன் மூலம் முழுமுதற் கடவுளாகிய உம்மை வழிபடுகின்றனர். யோகிகள்லாம் எப்படி வழிபடுறாங்க அப்படின்னு சொல்றார். அடுத்து வந்து ஆஹ் பிராமணர்கள் எப்படி வழிபடுறாங்க, வேதங்கள் இந்த திரிவேதிகள்னு சொல்றாங்க. சதுர்வேதி திரிவேதின்னு சொல்லுவாங்க. 3 வேதங்களை படிச்சவங்கள திரிவேதின்னு சொல்லுவாங்க. 4 வேதங்களை படிச்சவங்கள சதுர்வேதின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து அவர் வந்து திரிவேதிகளை பற்றி சொல்றார். 3 வேதங்களை படித்த அந்தணர்களை பற்றி சொல்றார். அப்புறம் யஜ்யங்களை செய்யக்கூடியவர்களை பற்றி சொல்றார். அப்போ ஒவ்வொருத்தரும் எப்படி வணங்குறாங்க அப்படின்னு சொல்றதன் மூலம் கர்ம காண்டத்தை விவரிக்கிறார். கர்ம காண்டம் என்பதை நம்ம வந்து பகவத்கீதை வகுப்புகள் நடத்தும் போதே தெள்ளத் தெளிவா எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். இந்த உலகத்துல மக்கள்லாம் வந்து அவங்க பல்வேறு தேவி தேவர்களை வழிபடுறாங்க. அந்த வழிபடுறத பக்தின்னு சொல்றாங்க. இப்ப அதுல இருந்து நீங்க எல்லாம் தெளிவு பெறணும்ன்றதுக்காக தான் மீண்டும் மீண்டும் சில விஷயங்களை சொல்றேன். பக்தி என்பது வேறு, வழிபாடு என்பது வேறு.
இப்ப நம்ம இந்துக்களாக தான் இருந்தோம். நம்ம எல்லாருமே இந்துக்கள் தான். கௌடி சம்பிரதாயம் வரத்துக்கு முன்னாடி இந்துக்களாக இருந்தோம். இந்துக்கள் எப்படின்னா எதை வேணா வணங்குவாங்க. அவங்க பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னா நீங்க சாய்பாபால இருந்து எல்லா பாபாவும் இருப்பாங்க. சில நேரங்கள்ல சில இந்துக்கள்லாம் ரொம்ப ரொம்ப எதை வேணா கும்பிடலான்ற எண்ணத்துல எதனா வேறு மதங்கள் எத்தனையோ எங்கெல்லாம் சாமின்னு ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதை எடுத்துன்னு வந்து உள்ள வச்சிருவாங்க. அவர்களுடைய கருத்து என்னன்னா எதை வேணா கும்பிடலாம், எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான வழிபாடுகளை செய்யறாங்க. அதுல அவங்க எல்லாம் எல்லாம் ஒண்ணு அப்படின்ற ஒரு கருத்தோட வச்சுட்டு அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் செய்வாங்க. இதை வந்து வேதங்கள் எப்படி விவரிக்கிறது? பக்தின்றதை அறிஞ்ச பிறகு நீங்க அதை தெளிவான ஒரு கருத்துக்கு வரணும். மனிதன் மிருக நிலையிலிருந்து மேற்பட்டு போகும்போது மிருகம் என்ன பண்ணும்? சாப்பிடும், தூங்கும், குட்டி போடும், சண்டை போடும், செத்து போகும். இது மிருகம். அதை விட்டு மனிதனா ஒருத்தன் மாறும்போது நமக்கு ஒரு தேவையா? நம்மை விட உயர்ந்தவர் கடவுள், அவர்கிட்ட சரணடையணும்னு ஒரு பாடத்தை கத்துக்கிறான். அப்ப அவன் மனிதனை விட உயர்ந்தவன். அப்படிப்பட்ட மிருகத்தை விட உயர்ந்தவன். அப்படி உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய மனிதர்கள் கர்ம காண்டம்னு ஒரு விஷயத்த செய்யறாங்க. அதெல்லாம் வேதங்கள்ல பரிந்துரைக்கப்படுகிறது. அந்த வேதங்கள்ல பரிந்துரைக்கப்படுறதுக்கு பத்தி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தெளிவா சொல்றார். நீ வேதங்கள்ல இருக்கிற மலர் சொற்களில் இருந்து வெளியே வா அர்ஜுனான்னு சொல்றார். வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தனை மனிதன் மிருகத்துல இருந்து மனிதனை மாத்திடுது வேதம். அப்போ உனக்கு ஏதாவது தேவையா உலகத்துல? பணம் காசு வேணுமா? அழகான மனைவி வேணுமா? வீடு வாசல் வேணுமா? படிப்பு வேணுமா? பௌதிக படிப்பு வேணுமா? ஏதாவது சாதிக்கணுமா உலகத்துல? ஆரோக்கியமான வாழ்க்கை வேணுமா? இதெல்லாம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி வேதங்கள் சொல்லுது. அப்போ அதெல்லாம் பண்றாங்க பாருங்க மக்கள். அவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க? நாங்கெல்லாம் பெரிய பக்தர்கள்னு நினைச்சுக்கிறாங்க. நீங்க போய் பாருங்களேன், தேவி தேவர்களை வழிபடுறவங்க எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே பேசுவாங்க. தூய பக்தி செய்யற மாதிரியே பேசுவாங்க. ஆனா அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, கடவுளே இதை கொடு, கடவுளே அதை கொடு, தினமும் சோறு போடு, தினமும் எனக்கு இதை வாங்கி கொடு, எனக்கு அதை வாங்கி கொடு, இப்படி குடு 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 தான். கொடு 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 கொடு. யசம் தேகி தனம் தேகி, தேகினா கொடு கொடு கொடு. இப்படி இது வந்து பிரகலாத் மகாராஜர் பாகவதத்துல இதெல்லாம் கைத்தவ தர்மம் எல்லாத்தையும் முதல் 2வது ஸ்லோகத்திலே ஒழிச்சிடுறாங்க. எல்லாத்தையுமே கைத்தவ தர்மம்னு சொல்றாங்க. அப்ப வேதத்தையே நிராகரிக்கிறார்கள்னா வேதம் என்பது ஒரு படினா இது உயர்ந்த படியை சொல்லுது பாகவதம். அதனால்தான் வேதத்தை எழுதிட்டு வியாசதேவருக்கு மனசே சரியில்லை. மனவியாதி வந்துருது. அவருடைய குருதேவர் வந்துதான் அந்த மன நோயை தீக்குறார். ஏன்னா நீ உண்மையான பக்தி எழுதல, நீ தூய பக்தியை பற்றி எழுதல, அதனாலதான் உனக்கு இந்த சோகம் வந்திருக்கு. நீ பாகவதம் எழுதி இதெல்லாம் உனக்கு வராது. ஏன்னா பாகவதம் இதெல்லாம் கைத்தவ தர்மத்தை தூக்கி போடுது, வேண்டான்னுது. வேதங்களை நிராகரிக்கிறது பாகவதம். வேதங்களின் கனிந்த பழம். வேதங்களினுடைய நோக்கமே கிருஷ்ணரை அறிவதுதான். ஆனா அதெல்லாம் மறைமுகமா காட்டுது. ரொம்ப சுத்தி வளைச்சு வரும். மூக்க வந்து சுத்தி வளைச்சு தொடுறது, நேரடியா எப்படி தொட்டுட்டு போலாம். ஆனா சுத்தி தலையை சுத்தி மலையை சுத்தி தொட்டோம்னா தான் மக்களுக்கு வந்து ஓ ஏதோ செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எளிமையான முறையை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. மனிதர்களுடைய மனம் மிகவும் மிகவும் காம்ப்ளிகேட்டட். மிகவும் மிகவும் குழப்பமடைஞ்சிருக்கு. அதனால குழப்பமடைந்த மனிதர்களுக்கெல்லாம் எளிமையான விஷயத்த சொன்னோம்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால வெவ்வேறு பாதைகள்ல அவர்கள் போகிறார்கள். அதை வந்து ரொம்ப அழகா கர்ம காண்டத்தை பற்றி இங்க அவர் சொல்றார், அக்ரூரர் சொல்றார். ஞானம் வேண்டி, அமைதி வேண்டி பல விஷயங்களை இவங்க வேள்வியின் மூலம் செய்கிறார்கள். தூய்மையான புத்தியுடைய பிறர் உம்மால் அருளப்பட்ட வைணவ சாத்திரங்களின் விதிமுறைகளை பின்பற்றுகின்றனர். வந்துட்டார் பாருங்க, பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். நினைவில் தமது மனங்களை ஒருமுகப்படுத்தி பல்வேறு வடிவங்களில் காட்சியளிக்கும் ஒரே பரமபுருஷ பகவான் நீர்தான் என்று உம்மை வழிபடுகின்றனர். வைஷ்ணவர்கள்லாம் என்ன பண்றாங்க? யாருக்கு புத்தி தூய்மையா இருக்கோ, யாருக்கு புத்தி தூய்மையா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போகுது. எல்லாத்துக்கும் முழு முதற் கடவுள் கிருஷ்ணர். நமக்கு பௌதிகமா வேணுமோ ஆன்மீகமா வேணும், கிருஷ்ணரை தான் வேண்டணும், மத்ததெல்லாம் வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துடுறாங்க. ஆனால் சில பேர், அதுவும் புரியாத சில பேர், முக்கியமா வந்து மாயாவாதிகள்லாம் சிவபெருமானை வழிபடுகிறார்கள். மாயாவாதிகள்லாம் பாத்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடுவார்கள். சிவனை ஒரு நபராக ஏற்றுக்கொள்வதில்லை. இதுதான் கோபம்.
சிவனை சிவனை வச்சிருவாங்க. ஆனா சிவன் ஒரு நபர் என்பதை அவங்க ஒரு ஒத்துக்காம சிவனை வந்து ஒரு அருவமாக கருதுகிறார்கள். அது மிகப்பெரிய மிகப்பெரிய அபத்தம் சொல்லலாம். அந்த மாதிரி இவர் பல்வேறு வகையான மார்க்கங்கள்ல எல்லாம் அவங்க எல்லாம் வழிபடுறாங்க. ஆனால் இறுதியா உண்மையா அவங்க எல்லாம் வந்து உன்னைத்தான் வழிபடுகிறார்கள் கிருஷ்ணா. ஏன்னா கடவுள் அப்படின்னா அது கிருஷ்ணர் தான், வேற யாரும் கிடையாது. வேற யாருமே அதை இது நான் தான் கடவுள்னு அவங்க கிளைமே பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாம் தேவர்கள். அவர்கள்லாம் வந்து பகவானுடைய சேவகர்கள். அதனால யார் வந்து நான் தான் அகம் சர்வஸ்ய பிரபோன்ட்டு யாருமே சாஸ்திரத்துல சொல்லல. சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜ, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை சரணடைன்னு எந்த தேவி தேவரோ சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, சொல்லல. அப்ப இங்க அவர் சொல்றார், எல்லா மழை நீரும் கலந்து கலந்து வந்து கடைசியில போய் சேர்றது வந்து கடல்ல தான். அதனால இவங்க எல்லாம் சுத்தி சுத்தி வந்து என்னென்னவோ பண்ணா கூட அவங்க படிப்படியா உன்கிட்ட தான் வரணும், வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றார். அந்த இடத்துல பக்தர்கள்லாம் வந்து பொருளுரை எழுதியிருக்காங்க. ரொம்ப அழகான பொருளுரை. இதுல வந்து பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற முக்கியமான தேவி தேவர்கள் வழிபாடை பத்தி தாக்கி சொல்ற 3 ஸ்லோகங்களை இங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க. பக்தர்கள் அதை படிக்கணும், கேள்வியா கேட்டிருக்கேன். அதாவது தேவி தேவர்களை வழிபடுறவங்க அவிதி பூர்வகம் தவறான முறையில பகவானை தான் வழிபடுறாங்க. அவிதி பூர்வகம் என்பது வந்து வேற மார்க்கம், தவறான மார்க்கம். நான் பாம்பேக்கு தான் போறேன். ஆனா நான் வந்து டெல்லி போயிட்டு அப்புறம் அங்க போயிட்டு இங்க போயிட்டு அப்புறமா எப்ப போறனோ அப்ப போய்க்கிறேன் பாம்பேக்குன்ற மாதிரி வேற ட்ரெயின் பிடிச்சி போறது. அடுத்தது வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், எல்லாத்தையும் அனுபவிப்பாளர் அவர்தான். இப்போ நீங்க வந்து காதுல வந்து சாப்பாட்டை ஊத்திக்கிற மாதிரி தேவி தேவர்களை வழிபடுறது எப்படின்னா, நம்ம வயிற்றுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும். வாய் வழியா வயிற்றுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும். அது பண்ணாம இந்த கையில எடுத்து சப்பாத்தியை போட்டுக்கணும்னா கைக்கு சாப்பாடு போகுமா? போகாது. மூக்குல நம்ம ஜூஸ் ஊத்திக்கலாமா? போகாது. காதுல வந்து ரசத்தை ஊத்திக்கலாமா? சாம்பார் ஊத்திக்கலாமா? சாதம் எடுத்து வச்சுக்கலாமா? முடியாது. ஆனா வயிற்றுக்கு சாப்பாடு போட்டோம்னா தானே எல்லாத்துக்கும் போயிடும். அது தெரியாமல் உண்மையான அனுபவிப்பாளர் கிருஷ்ணர் தான். எல்லா யஜ்யத்தின் அனுபவிப்பாளர் கிருஷ்ணர் தான். போக்தாராம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகுர்தம் சர்வபூதானாம் ஜாத்வாமாம் சாந்தி முறிச்சது. யாருக்கு சாந்தி வரும்னா கிருஷ்ணரை அறிந்தவர்களுக்கு தான் சாந்தி. எல்லாத்தையும் அனுபவிப்பாளர், எல்லாத்தின் உரிமையாளர், எல்லா தேவி தேவர்களுக்கும் தலைவன். அவன்னு தெரிஞ்சு அவனை சரணடைஞ்சா தான் சாந்தி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. வேற என்ன பண்ணாலும் இந்த உலகத்துல நமக்கு அமைதி கிடைக்கவே கிடைக்காது. அதனால கடவுள் வந்து கடவுள் தான் எல்லாத்தையும் அனுபவிப்பவர் கிருஷ்ணர் தான் அப்படின்னு தெரியாம போய் எல்லா தேவி தேவர்கள் பின்னாடி சுத்துறாங்க பாருங்க. அவங்க எல்லாம் அபிஜானாத்தின்னு சொல்றாரு, தெரியல அவங்களுக்கு பாவம். அடுத்து கடைசியா ஒரு ஸ்லோகம், யாந்தி தேவா விருத்தம் தேவா. அது யாரெல்லாம் வந்து தேவர்களை வணங்குறாங்களோ அவங்க தேவர்கள் கிட்ட போவாங்க. யார் பித்ருக்களை வணங்குறாங்களோ, முன்னோர்களை வணங்குறாங்களோ, பேய் பிசாசுகளை வணங்குறாங்களோ அவங்க எல்லாம் எங்கெங்க போகணுமோ அங்க போயிடுவாங்க. என்கிட்ட வரமாட்டாங்க. பல பல பிறவிகளுக்கு அப்புறம் புத்தி வந்ததுன்னா என்கிட்ட வருவாங்கன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அப்ப தேவி தேவர்கள் வழிபாடு வந்து தாழ்ந்த நிலையில சரி, உயர்ந்த நிலையில சரியில்லை. நமக்கு தூய்மையான விடுதலை வேண்டும். இந்த உலகத்தை விட்டு நாம் விடுபட வேண்டும். உண்மையான அன்புக்கு வரணும், உண்மையான நிலைக்கு வரணும். இந்த பௌதிக வாழ்க்கையை விலக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணரிடம் தான் சரணடைய வேண்டும். தேவி தேவர்களுடைய வழிபாடு வந்து ஆரம்ப நிலையில ஓகே. ஆனால் யார் ஒருவர் உண்மையாகவே இந்த பௌதிக உலகத்தின் பௌதிக வாழ்க்கையை விட்டொழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடையாது. அதனால எல்லா உயிர்களினுடைய பரமாத்மாவாக இருக்கின்ற பகவானே உன்னை வணங்குறேன் அப்படின்னு சொல்றார். ஆனா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இப்பதான் சொல்றார். மற்றவர்கள் சாரி, இந்த ஸ்லோகத்துல, அதாவது 12வது ஸ்லோகத்துல, சரி இப்ப 11வது 10 வரைக்கும் சொல்லிட்டேன். 11வது ஸ்லோகத்துல எப்படி பிரம்மதேவன் கூட சுக்கிறாருன்னு சொல்றார். பிரம்மானுடைய நிலை வந்து ஒரு பதவி. பிரம்ம பதவி அடையணும்னா சில புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணணும். அந்த மாதிரி புண்ணிய காரியங்கள் பண்ணீங்கன்னா யார் வேணா கூட பிரம்மவாயிடலாம். ஒரு ஜீவராசி பிரம்மா வரைக்கும் போக முடியும், யார் வேணா. அதற்குரிய புண்ணியங்களை செய்யணும். அது மிகப்பெரிய ஒரு தவம். அந்த தவத்தை செஞ்சு பிரம்மாவா ஆயிட்டீங்கன்னா கூட, ஒருத்தர் ஆயிட்டார் பிரம்மாவா ஆயிட்டார்,
ஆனால் அவரால பகவானை அறிய முடியுமான்னு அறிய முடியாது. ஏன்னா முக்குணங்கள்ல இருந்து வெளியே வந்தாதான் பகவானை அறிய முடியும். அதனால பிரம்மதேவன் வரைக்கும் எல்லா ஜீவராசியும் இந்த முக்குணங்கள் ஆட்டி படைக்கிறது. அந்த ஆட்டி படைக்கிறது எப்படி படைக்குதுன்னா, இந்த இந்த முக்குணங்களுடைய சக்தியினால, பிரபாகத்தினால ஒருத்தன் தேவனாவோ, ஒருத்தன் மனிதனாவோ, மிருகமாகவோ, மரம் செடி கொடிகளாகவோ பிறவி எடுக்கிறாங்க. இந்த முக்குணங்கள் தான் அவர்களுடைய பிறவிக்கு காரணமாகுது. அப்ப இந்த அடுத்து 13வது 14வது ஸ்லோகத்துல அக்குரூரர் என்ன சொல்றாரு, இந்த விஸ்வரூப வர்ணனை கொடுக்கிறார். பகவானுடைய ஜட சக்தி தான் இங்க விஸ்வரூபமா வருது. பகவானுடைய ஜட சக்தி தான் விஸ்வரூபம். விஸ்வரூபம் என்பது ஆன்மீக உருவம் கிடையாது. பகவானுடைய ஸ்வயரூபம் தான் கிருஷ்ணர் சியாம சுந்தர வடிவம். அது உண்மையான உருவம். ஆனா இந்த உலகம் அவருடைய சக்தி தானே. அதனால விஸ்வரூபமாக பகவானை வர்ணிக்கிறார். விஸ்வரூப வர்ணனை நம்ம ஏற்கனவே முதல் காண்டங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். பகவானுடைய கைகள், கால்கள், கண்கள், வயிறு எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம இந்த உலகமாக இருக்கிறது. ஜட சக்தி தான் பகவானுடைய ஜட சக்தி இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது. அதை இவர் விளக்குறார். நெருப்பு உமது முகம், நிலம் உமது பாதங்கள், சூரியன் உமது விழி, வானம் உமது நாபி, திசைகள் உமது செவிப்புலன்கள், தலைமை தேவர்கள் உமது கரங்கள், கடல்கள் உமது அடி வயிறு, தேவலோகம் உமது சிரம். அப்படியாக பகவான் பகவானுடைய ஜட சக்தி தான் இந்த உலகத்துல ஒவ்வொன்னா இருக்கு அப்படின்னு இவர் சொல்றார். அடுத்து 15வது ஸ்லோகம். இந்த உலகத்துல இருக்கிற ஆதிபத்திய தேவர்கள், மக்கள் கூட்டம், இந்த உலகம் எல்லாம் அவருக்குள்ளதான். எல்லாருமே அவரால இந்த அவருடைய சக்தியினால படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த உலகங்கள்லாம் அவருள்ள நீந்துது. நல்லா கவனிங்க இத. இந்த ஸ்லோகம் 15வது ஸ்லோகம் கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டிய ஒரு ஸ்லோகம். இந்த உலகமே இருக்கு பாருங்க. இந்த உலகமே அவரு உள்ள போய் நீந்துதான். அந்த இப்ப பிரளயம் போது பகவான் உள்ள இழுத்துருவாரு எல்லா உலகத்தையும். எல்லா ஜட சக்தியும் அவருடைய வயிற்றில் போய் தஞ்சம் அடைகின்றன. அப்ப பல்வேறு ஜீவராசிகள், பல்வேறு உலகங்கள், பல்வேறு எல்லா ஜட பொருட்களும் பகவானுடைய உயிர் சக்தி ஜட பொருட்கள் எல்லாமே அவரு வயிற்றுக்குள்ள போய் அடங்கிடும். அப்ப அது எப்படி அடங்குது அப்படின்றதுக்கு 2 உதாரணம் கொடுக்கிறார். உதும்பரம் பழம்னு ஒரு பழத்தை சொல்றாரு. உடும்பர பழம்னா நீங்க அத்திப்பழம். அத்திப்பழத்தை நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா குட்டி 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 குட்டியா விதை மாதிரி இருக்கும், புழுவும் இருக்கும். ஏகப்பட்ட புழுக்கள் இருக்கும். அப்ப அந்த அத்திப்பழத்துல இருக்கிற பூச்சிகள் மாதிரி பகவான் உள்ள இருக்கிற இந்த ஜீவராசிகளும் இந்த உலகமும் உள்ள பூச்சிகள் மாதிரி சின்ன சின்னதா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம், இந்த கடலுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய நீர்வாழி பிராணிகள், ஜீவராசிகள் இருக்கு. அது மாதிரி நீ மிகப்பெரிய கடலாக இருக்கிறாய். இந்த ஜீவராசிகள்லாம் அது உள்ள ஒரு சின்ன சின்ன ஜீவராசிகள்லாம் நீந்தி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றார். இந்த பிரபஞ்சம் அவர்தான், அவருடைய சக்தி தான். அந்த சக்தியில நம்ம எல்லாம் உள்ள உள்ள இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். இதுக்கப்புறம் அவர் பல்வேறு அவதாரங்களை பற்றி பாடுறார். எல்லா அவதாரத்துக்கும் மூலம் கிருஷ்ணர். எல்லா அவதாரங்களும் அவதாரங்களை பற்றி நம்ம பாடினோம்னா நமக்கு துக்கம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. துக்கத்தை நீக்குவதற்கான ஒரு வழி பகவானுடைய அவதாரங்களை பாடணும்னு அதை நம்ம தசாவதார ஸ்தோத்திரம் பாட்டோம்னா போதும். அது மாதிரி இவர் ஒரு அழகான ஸ்லோகங்கள்லாம் பாட ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாம் பகவானுடைய எல்லா அவதாரங்களையும் கூப்பிடுறாருங்க. முதல்ல மத்சத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். மத்ச அவதாரம், அப்புறம் அயக்ரீவ அவதாரம். அயக்ரீவனுடைய பெருமை என்னன்னா, மது கைட்டவரை அவர் கொன்னார். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அது மந்திரமலையை தூக்குனார் கூர்ம அவதாரத்துல. கூர்மம் என்பது ஆமை. அதுல அப்புறம் வராக அவதாரம் பன்றியாக பூமாதேவி தாயார விடுவித்தார். இதெல்லாம் இத்தனை அவதாரங்களுக்கு ஒரு படிப்படியா படிப்படியா வணக்கம் செலுத்துறார், வந்தனைகளை செலுத்துகிறார். ஏன்னா வந்தனத்துக்கே பேர் போனவர் அக்குருவரர்ல. நல்ல தன்னுடைய வந்தனங்களை தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் நரசிம்மருக்கு வணக்கம் செலுத்துறார், வாமனருக்கு வணக்கம் செலுத்துறார். அதுக்கப்புறம் பரசுராமர் யாருன்னு பாத்தீங்கன்னா சத்யாவேஷ அவதாரம் தான். ஆனாலும் அவர் யாரெல்லாம் ரொம்ப அகங்காரம் பிடிச்சு ஆட்டம் போட்டாங்களோ
அவங்களெல்லாம் வெட்டி வீழ்த்தினார் பரசுராமர். அவரை பாடுகிறார். ராவணனுக்கு வென்று வீழ்த்திய ராமரை பற்றி பாடுகிறார். அதுக்கப்புறம் இனி வர இப்ப கிருஷ்ணருக்கு பாடுறார், சாஸ்வத குலமாகிய வாசுதேவருக்கு பாடுறார். அதுக்கப்புறம் அவருடைய விரிவங்கங்கள், வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், அனிருத்தர், பிரத்யும்னர். இது ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்லோகம். நமஸ்தே வாசுதேவாய நம சங்கர்ஷ்ணாய ச பிரத்யும்னாய அனிருத்தாய சாத்வதாம் பதையே நமக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். அக்ரூரருடைய பிரார்த்தனைகளை மனப்பாடம் பண்ணி கூட பாடலாம். இல்ல சுலபமான சில பிரார்த்தனைகளை நீங்க இது ரொம்ப சுலபம். இந்த நமஸ்தே வாசுதேவாய நம சங்கர்ஷ்ணாய ச பிரத்யும்னாய நிருத்தாய சாத்வதாம் பதையே நம ரொம்ப சுலபமா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். இன்னும் கூட இன்னும் சுலபமா மனப்பாடம் பண்ணக்கூடிய சில ஸ்லோகங்கள் இருக்கு. ஆனா ஒரு ஆழ்ந்த கருத்துக்கள் தரும். அது பின்னாடி இன்னும் நிறைய சொல்றார் அக்ரூரர். நமோ புத்தாய சுத்தாய தைத்திய தானவ மோகினே, அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தைத்திய தானவ ரெண்டுமே அசுரர்கள் தான். தைத்தியர்கள் அப்படின்னா ताल का बड़ा बनाया और थोड़ा ताल से वो ताल का खीर भी बना के रखा, जो भी अच्छा लगे तो खाओ, अगर नहीं अच्छा लगे तो बड़ा बना देंगे टिफिन में रख दो। தைத்தியர்கள் தானவர்கள் बंद करके खुला है। खुला हाँ, बंद कर दो। हाँ, ठीक है. தைத்தியர்கள் தானர்கள் ரெண்டுமே அசுரர்கள் தான். தைத்தியர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா திதியினுடைய குழந்தைகள். தானவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ், தானவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு வகை. தானு அப்படின்ற ஒரு அசுர குலத்தினர். ஒரு அசுரர்கள்லயே ரெண்டு வகை இருக்கு. தித்திக்கு பிறந்ததுங்கெல்லாம் தைத்தியர்கள். தானு அப்படின்ற பரம்பரையில வரக்கூடியதுங்களாம் தானவர்கள். ரெண்டுமே அசுரர்கள் தான். இந்த ரெண்டு அசுரர்களை குழப்பமுற செஞ்சாரு பகவான். அடுத்து பகவான் புத்தரா வந்தார். எதுக்கு புத்தரா வந்தார்னா பக்தின்ற பேர்ல மாமிசம் சாப்பிட்டாங்க. அதை அழிக்கிறதுக்காக பகவான் பக்தியை பேசாம இருந்தார். புத்தர் பகவான் தான். ஆனா அவர் பக்தி வேண்டான்னு சொல்லிட்டாரு. பக்தியே பக்தி வேண்டாம், பக்தின்ற பேர்ல நீங்க எதுக்கு கொல்றீங்க அப்படின்றதுக்காகவே வந்தார் கலியுகத்துல. இனி பின்னாடி போற கல்கிய பத்தி அவர் சொல்றார். மன்னர்களை அழிக்க வர்றதுக்கு யாரெல்லாம் இந்த அரசியல்வாதிகள்லாம் ஆட்டம் போட போறானுங்கல்ல, அவர்களெல்லாம் அழிப்பதற்காக கல்கி பின்னாடி வரப்போறார். அவரையும் மிலேச்சர்களை அழிக்கின்ற எமது கல்கி அவதாரத்திற்கும் எனது வந்தனங்கள்னு சொல்றார். அதுக்கப்புறம் இந்த உயிர்கள்லாம் மாயா சக்தினால குழப்பம் அடைறாங்க. ஆனா அந்த உயிர்கள் எதுக்கு மாயா சக்தினால குழப்பம் அடைறாங்க? நான் எனதுன்ற ஒரு எண்ணத்தினாலதான் குழப்பம் அடைறாங்க. அவங்க எல்லாம் இந்த உலகத்துல பலன் கருதும் செயல்கள்ல அலைக்கழிக்கப்படுகிறார்கள். இப்பதானே சொன்னோம் கர்ம காண்டத்தை பத்தி. கர்ம காண்டம் என்பது கடவுளுக்கு நான் இதை தரேன் அதை தரேன், எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சொல்றது பலன் நோக்கு செயல்கள் தான் கர்ம காண்டம். அப்ப அந்த கர்ம காண்டம் வழிபாடுகள் நம்ம மேல இருந்து கீழவும், கீழே இருந்து மேலவும், இடதுல இருந்து வலதும், வலது பக்கம் இந்த இடது பக்கம், அப்படி மேலேயும் கீழையும் இங்கேயும் அங்கேயும் அந்த பிரபஞ்சத்துல சுத்த வைக்கின்றது. இதை புரிஞ்சுட்டோம்னா நம்ம இதை செய்யவே மாட்டோம். சரணாகதி எடுத்து பக்தி மார்க்கத்துல சிறப்பாக சென்று கொண்டிருப்போம். நிறைய நேரத்துல நம்மளுக்கு இது புரியுறது இல்ல. நாம பக்தி மார்க்கத்துக்கு கூட கர்மகாண்டம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் தயவு செய்து பக்தர்கள் யோசனை பண்ணி பாத்துங்க. நம்ம தூய பக்தி தான் நமக்கு பிரபுபாதர் சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனாலும் நம்ம அந்த தூய பக்தியை கர்மகாண்டமா மாற்றி பல நேரங்கள்ல கர்மகாண்டம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இந்த நிலையிலிருந்து மாறி நம்ம தூய பக்திக்கு வர வேண்டும். 25வது ஸ்லோகம் எல்லாருடைய நிலையும் தன்னிலை மாதிரி சொல்றார். இது நமக்கு பொருத்தமான ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை கூட நம்ம சொன்னோம்னா நல்லதுதான். சொல்ல முடியலன்னா பரவாயில்ல, இப்ப நம்ம படிச்சோமே அதுவே பிரார்த்தனை பண்ணதுக்கு சமம்தான். அனித்தியமானவற்றை நித்தியமாக கருதுகிறேன். எனது உடலை நான் ஆத்மாவாக சொல்றேன். எதெல்லாம் துன்பத்துக்கு காரணமோ அதை தான் ஏன் இன்பமா நினைச்சுக்கிறேன். எனக்கு எதெல்லாம் துன்பம் தருதோ அதை எனக்கு இன்பம் தருதான்னு நினைச்சுக்கிறேன். இந்த மாதிரி அறியாமையில இருக்கிறதுனால தான் உன்னை நான் அறியவில்லை. பகவானை அறியாததற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய புத்தி எல்லாம் ஊனமா இருக்கு. அதையும் அவர் சொல்றார். என்னுடைய புத்தி ஊனமா இருக்குது. மனசை கட்டுப்படுத்தாததுக்கு காரணம் புத்தி ஊனமாக இருப்பதால். புத்தியாலதான் மனசை கட்டுப்படுத்தணும். புத்தி சொல்லணும்
ஏ மனமே இங்க அங்க ஓடாத ஒழுங்கா இரு அப்படின்னு. ஆனா புத்தியே வந்து திருட்டு புத்தியா இருந்தா, புத்தியே திருட்டு புத்தியா இருந்தா அது திருடத்தான் சொல்லும் மனசையே. புத்தி நேர்மையான சாஸ்திரங்கள்ல இருந்து எடுக்கப்படுகின்ற அறிவாக இருந்தால் அது நேர்மையாக செயல்படும். புத்தி ஊனமாக இருந்தால் மனதை அலைக்கழிக்கும். அப்படின்ற பாடத்தை இங்க சொல்றாரு, அவர் ஒத்துக்கிறார். அக்ரூரர் நம்ம நிலையை தான் சொல்றாரு. எதெல்லாம் துன்பம் தருமோ அதைத்தான் இன்பம் தருதுன்னு நினைச்சுக்கிறோம் நம்ம. நம்ம சொந்த பந்தங்களை எல்லாம் கட்டி கட்டி அணைத்துக் கொள்கிறோம். ஆனா அதுதான் நம்மளை எட்டி உதைக்குதுன்னு நம்ம புத்திக்கே உரைப்பதில்லை. நம்முடைய புத்திக்கு உரைக்கிறதே இல்லை. நம்ம யாரை வந்து ரொம்ப அதிகமா நேசிக்கிறோமோ அதுதான் நம்மளை அடிக்குது. நீங்களே ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. எதை நாம் அதிகமாக நேசிக்கிறோமோ, எதை நாம் அதிகமாக விரும்புகிறோமோ அதுதான் நம்முடைய துன்பத்திற்கு காரணமாக விரிகிறது. அததான் அவர் சொல்றாருங்க. இதனாலதான் நான் உன்னை அறிய முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு. இது நமக்கு தான் முக்கியமா. அவருக்காக பிரார்த்தனை பண்ணாரோ நமக்கு தான் இது. அதனால நான் இழிவற்ற நான் அடைக்கலம் தேடி உன்னை அணுகுகின்றேன். என்ன தூய்மையற்றவர்களே அடையவே முடியாது கிருஷ்ணரை. இதுதான் தியரி. தூய்மையற்றவர்கள் கிருஷ்ணரை அடைய முடியாது. ஆனா நான் அடைவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படி? உன்னுடைய கருணையினால. அதனால ஒருத்தருடைய வாழ்க்கை முடியும் போது, வாழ்க்கை முடியும் போதுன்னா சாகும்போது இல்ல, வாழ்க்கையில இருக்கிற ஆசைகள். இங்க மொழிபெயர்ப்பு 28வது ஸ்லோகம் பக்தர்கள் படிக்கும் போது வாழ்க்கை முடிவுறும் போது அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, வாழ்க்கையில இருக்கிற ஆசைகளை நம்ம முடிச்சுக்கும் போது பக்தி ஆரம்பிக்கிறோம். வாழ்க்கையில் இருக்கும் பௌதிக வாழ்க்கையில் இருக்கும் ஆசைகளை நாம் ஒழிக்கும் போது பக்தர்களுக்கு தொண்டு செய்து பக்தி தொண்டை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தூய பக்தர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலமே அவனால் உணர்வில் கிருஷ்ண உணர்வில் முன்னேற முடியும். கிருஷ்ண உணர்வுல முன்னேறணும்னா பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். அதை பண்ணாம முன்னேற முடியும்னு நினைக்க முடியாது. அந்த பண்ணும்போது நமக்கு கருணை கிடைக்கும். ஏன்னா தூய பக்தர்கள் இப்ப ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். பெரிய பணக்காரன் அவனுக்கு போய் என்னன்னு கிஃப்ட், இது பெரிய தொல்லை தான் நிஜ வாழ்க்கையில. பெரிய பணக்காரர்கள் வீட்டுக்கு நம்ம போகும்போது அவங்களுக்கு வந்து என்ன பரிசு கொடுக்கறது அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துடும். நமக்கு என்ன பரிசு கொடுத்தாலும் அவங்க தகுதிக்கு அது ஒண்ணும் இல்லை. நமக்கு 500 ரூபாய் பெருசு, அந்த 500 ரூபாய் அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப என்னதான் பண்றது? அப்ப அந்த பணக்காரருடைய வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்கலாம், ஒரு நாய் இருக்கலாம். அதுங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தா கூட அது பெருசா இருக்கும். அப்ப அந்த பணக்காரருடைய மகனுக்கோ அந்த பணக்காரருடைய சேவகர்களுக்கோ நம்ம சேவை செய்யும் போது பணக்காரரோ வெரி குட்ன்னு சொல்லுவார். அதே போல இது ஒரு உதாரணம். அதே போல தூய பக்தர்கள் கிருஷ்ணருடைய சேவகர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய மனசை அப்பப்ப குளிர்ச்சி பண்ணிடணும். இது ரகசியம். பக்தியின் ரகசியம் என்னன்னா, யாரெல்லாம் பக்தர்கள் நம்மை விட மேல இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அப்பப்ப போய் சோப் போட்டுடணும். அது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இப்ப அதுதான் சோப் போடுறதுன்னு தானே சொல்றோம். அப்பப்போ மூத்த பக்தர்களை போய் சாந்தப்படுத்தி அவங்களுக்கு அப்பப்போ ஒரு ஒரு சின்ன சின்ன உதவிகளோ சின்ன சின்ன வேலைகளோ எல்லாம் செஞ்சு அவர்களுக்கு வந்து நம்ம சேவை செய்யும் போது கிருஷ்ணர் பார்த்துன்னே இருப்பார். சரி, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னை திருப்திப்படுத்துவது எப்படின்னு. ஏன்னா நேரடியா நாம எல்லாம் போய் நிறைய பக்தர்கள் நான் பார்ப்பேன். உடனே நான் பெரிய பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரகங்களை வாங்கி வீட்டுக்குள்ள அடிக்கிடுவாங்க. பெருசு பெருசா ராதாகிருஷ்ணர் வந்து இறங்கிடுவாரு, பஞ்சதத்துவர் வந்து இறங்கி, நரசிம்ம தேவரே உட்காந்துக்குவார். நரசிம்ம தேவருக்கெல்லாம் ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது தெரியாது. நரசிம்ம தேவரை ஒரு பையன் தீட்சை கூட வாங்கல, போய் வாங்கி எட்டுன்னு வந்து வீட்டுல வச்சுக்கணும். நரசிம்மர் போட்டோ வைக்கிறதுக்கே பயப்படுறோம். விக்கிரகத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கணும்? நம்ம பிரம்மச்சாரியா இருந்தாதான் நரசிம்மரை வீட்டுல வச்சுக்க முடியும். சரி, எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றாங்க, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நாம பெரிய பக்தர்கள், நான் ஆரம்பிச்சுக்கிறேன்னு ஆரம்பிச்சா திரும்பி கூட பார்க்க மாட்டார் கிருஷ்ணர். கிருஷ்ணரை அப்படி திரும்பி பார்க்க வைக்கணும்னா நாம மூத்த பக்தர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அவ்வளவுதான். அப்பதான் கிருஷ்ணரை திரும்பி பார்க்க வைக்க முடியும். தொண்டு செய்ய வேண்டும், அதே சமயத்துல அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் அடையலாம். அதை இவரு சொல்றார், அக்ரூரர் சொல்றார். உமது தூய பக்தர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலமே அவனால், ஒரு பக்தரால் உனது உணர்வில் வளர்ச்சி பெற முடிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு
கடைசியில என்ன சொல்றாரு? நான் உனக்கு வைசுதேவரின் மைந்தராகிய உமக்கு எனது வந்தனங்கள் உரித்தாகுக. மனம் மற்றும் புலன்களின் தலைவரே, ரிஷிகேஷரே, உமக்கு எனது வந்தனங்களை மீண்டும் சமர்ப்பிக்கிறேன். இங்கதான் முக்கியமான பிரார்த்தனை இது. சரணாகதி. எல்லாருமே சரணாகதி பிரார்த்தனையை சொல்லிடுறாங்க. நமஸ்துப்யம் பிரபன்னம் பாஹிமாம் பிரபோ. நமஸ்துப்யம் பிரபன்னம் பாஹிமாம் பிரபோன்னு சொல்றாரு. நான் உங்களை சரணடைகிறேன், சரணடைஞ்சு என்ன காப்பாத்துங்க. ஒரே ஒரு முறை எந்த பக்தராவது சரணடைகிறேன் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டா எப்படியாவது வழி கொண்டாந்துருவார். நடுவுல விலகிதான் போனார் அக்ரூரர். ஆனா இங்க சரணாகதி எடுத்துட்டாருல்ல, அப்புறம் திரும்பி கூப்பிட்டுக்கிறார். அவர் செய்த தவறை மன்னித்து அக்ரூரரை ஏற்றுக்கொள்கிறார். நான் அதுதான் முக்கியமா படிச்சேன். இந்த சாமந்தக மணி எடுத்துன்னு ஓடிடுறார். பணம் நிறைய வரும்ட்டு அக்ரூரர். ஓடி போனவரை தட்டி கொடுத்து கட்டி அணைச்சு திருப்பி கூப்பிட்டுக்கிறார். துவாரகைக்கு பகவான் திரும்ப வர வச்சிடுறார். காரணம் என்னன்னா இங்க சரணாகதி எடுத்திருக்கிறார். அதனால சரணாகதி எடுத்த பக்தர்களை மண்டையிலாவது போடுவார், இல்ல அன்பாவது சொல்லுவார், எப்படியாவது திரும்பி கூட்டின்னு வந்துடுவார். நாளைக்கு இது குறித்த ஒரு கதை சொல்லி அந்த இந்திய வகுப்பை நம்ம தொடரலாம். பக்தர்களை இதோட முடிச்சுக்கிறேன். பக்தர்களுக்கு இந்த அக்ரூரரின் பிரார்த்தனைகள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இது ஹரே வந்து கிருஷ்ணா சின்ன மாதாஜி. அத்தியாயம் தான், ஆனா உங்களுக்கு பாருங்க பயங்கரமா இருக்கும். நிறைய ஆழ்ந்து படிக்க வேண்டும். படிங்க. துளசி மகாராணி மாதாஜி கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம நிறைய பேர் இன்வைட் பண்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுக்குறோம். இதுல தூய பக்தர் குறைவாத்தான் இருப்பாங்களா மாதாஜி? இது எப்படி எடுத்துக்கிறது? உங்களுக்கு தூய பக்தர்களுக்கு எப்பெல்லாம் சேவை செய்ய வாய்ப்பு வருதோ அப்பெல்லாம் பண்ணுங்க. இப்ப நீங்க ஓகே. பிரச்சாரம் இந்த பாருங்க 3 விஷயம் சொல்லி இருக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. யாரும் 3 விஷயம். மியூட் போடுங்க மாதாஜி, யாரும் சத்தம் வருது. சாரதா தேவி மாதாஜி மியூட்ல இருங்க, அப்புறமா இப்ப கேட்கலாம். இருக்கு 3 விஷயம் மாதாஜி. ஜீவதயா, நாமருச்சி, வைஷ்ணவ சேவா. நாம ஓகே. மூணுத்துக்கும் சமமான முக்கியத்துவம் தரணும். நமக்கு நாம ருச்சி வேணும்னா நாம ருச்சி தான் நமக்கு முக்கியம். அது வேணும்னா ஜீவதோயா பண்ணணும், வைஷ்ணவ சேவா பண்ணணும். பக்தர்களுக்கு இந்த 3 பாயிண்ட மட்டும் மனப்பாடம் பண்ணீங்கனாலும் சரிதான். நமக்கு நாம ருச்சி தான் குறிக்கோள். பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது நமக்கு வந்து ருச்சி வேணும். நல்ல இந்த இப்ப கிருஷ்ண பிரேமை வரணும். கிருஷ்ண பிரேமைக்கு தான் நாமத்தை சொல்றோம். நாமம் சொல்றதுதான் நம்மளுக்கு மிக 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 முக்கியமானது. ஆனா அதற்கு நமக்கு ஆர்வம் வரணும், ஆசை வரணும்னா 2 வேலை செய்யணும். நம்ம ஒண்ணு பிரச்சாரம் பண்ணணும். அந்த பிரச்சாரம் பண்றதுதான் ஜீவஜோயா. நீங்க பண்றது பிரச்சாரம் மாதாஜி. எப்பெல்லாம் ஓகே வாய்ப்பு மேடம். கிடைக்குதோ அப்ப வைஷ்ணவ சேவை பண்ணணும். ஓகே மேடம். நீங்க அப்போ நீங்க ஜென்மாஷ்டமி கொண்டாடுறது ஜீவதோயா. ஓகே நீங்க மேடம். இன்னொரு வேலை ஒண்ணு பண்ணணும், அது வந்து வைஷ்ணவ சேவா. ஓகே மேடம். இந்த மூணு மூணு முக்கியமான விஷயங்களை நான் சொல்லிட்டேன். இதை பத்தி நம்ம விவரமா எப்பவுமே கூட படிக்கலாம். இந்த 3 விஷயங்களை செய்யும் போதுதான் ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். நன்றி மாதாஜி, இவ்வளவு விளக்கமா சொல்லிட்டீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாரதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ணா ஜென்மாஷ்டமிக்கு கலெக்ஷன் போன மாதாஜி, ஒவ்வொரு வீட்லயும் சிவனை தான் வசதியா பேசுறாங்க மாதாஜி. அது பரவாயில்ல மாதாஜி, சிவனையாவது வசதியா பேசுறாங்களே. நீங்க நேரம் இந்த சீரடி குரூப்பை படுத்துற பாடு பெரும்பாடா இருக்கு எனக்கு. சாய்பாபாவும் வச்சிருக்காங்க வீட்டுல. வீட்லயே மருமக 3 பேர் வச்சுட்டு இப்ப ராவடி நடக்குது மாதாஜி. எனக்கு என் மருமகளே வச்சுட்டு பிரச்சனை பண்ற மாதாஜி. ஏன் மாதாஜி, சிவனுக்கு மட்டும் 7 கும்பிடு போட்டுக்கலாங்க அவங்களுக்கு. மாதாஜி, ஓம் நமோ நாராயணாய நாவான் வச்சு பெருசா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பக்கத்துல சாய்பாபாவுடைய கண்ணு பெருசா ஸ்டிக்கர்ல ஒட்டி வச்சிருக்காங்க மாதாஜி. நான் கேட்டேன், பகவானுடைய நாமத்து பக்கத்துல சாய்பாபா சாதாரண ஒரு மனிதன், அவனை போய் ஒட்டி வச்சிருக்கீங்களேன்னா எங்களுக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்குது மாதாஜி. ஓம் நாராயணா சொன்னா எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு பேசுறாங்க மாதாஜி. பக்தர்களுக்கு இப்ப மாதாஜி பேசிட்டீங்களா சாரதா மாதாஜி? ஒரு நிமிஷம், இன்னொன்னு, ஆ, நரசிம்மர் வந்து மாதாஜி நம்ம பூஜையில வச்சு இப்ப நம்ம வழிபடுறோம்ல மாதாஜி. யார? நம்ம இப்போ காலையில ஆரத்திக்கு நரசிம்மர் வச்சு நம்ம வீட்டுல பூஜை பண்றோம்ல, பூஜை ரூம்ல. நரசிம்மர் போட்டோ வச்சுங்க மாதாஜி, விக்கிரகம் கிடையாது. இல்ல இல்ல, போட்டோ தான் வச்சிருக்கேன். போட்டோ வச்சு. அப்புறம் ஒரு டிவோட்டி வீட்டுல வெளியில வாசல்ல டிஸ்ட்ரிக்டாக நரசிம்மர் மாட்டி வச்சிருக்காங்க, மாட்டலாமா மாதாஜி? நான் கூட மாட்டி வச்சிருக்கேன். திஷ்டி இல்ல அது. ஆஹ் திஷ்டி இல்ல. அங்க வாசப்படியில நரசிம்மரை மாட்டணும்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. ஏன்னா அவர் படியில தானே தோன்றினார். சரிங்க அதனால மாதாஜி. வச்சிருக்கோம். நானும் என்கிட்ட இருக்கு, அதான் டவுட்டா இருந்தது. ஒரு வீட்டுக்கு போனேன், அவங்க வீட்டுல கலெக்ஷன் போகும்போது அவங்க வச்சிருந்தாங்க வீட்டுல. சரி, அதை பத்தி அவங்ககிட்ட டீட்டெயில் கேட்டு அப்ப வைக்கலாம். ஓகே மாதாஜி. வைக்கலாம்.
ஓகே மாதாஜி, தேங்க்ஸ் மாதாஜி. உங்களுக்கு நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு பதில் சொல்றேன். முதல்ல நீங்க கேட்ட கேள்வி வந்து அங்கேயோ நீங்க இதுக்கு போறீங்க, டொனேஷன் கலெக்ஷன் பண்றதுக்கு போறீங்க, அங்க மக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. இங்க ஆ. மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு தேவி தேவரை வழிபடக்கூடாதுன்றத ஒரு நாள்ல சொல்ல முடியாது. ஒரு ஜீவராசி எப்ப நான் வந்து பௌதிக ஆசையை விட்டு நான் யார், கடவுள் யார், கடவுளை அடைய வேண்டும் அப்படின்ற முயற்சிக்கு வரும்போதுதான் காது திறக்கும். அது வரைக்கும் வாய் திறந்துக்கும், காது மூடிக்கும். காது ம். ஊனா பேச முடியாது. வாய் திறந்திருக்கிறாங்க, காது மூடிட்டாங்கன்னா எப்படி நாம சொல்றது அவங்களுக்கு புரியாது. ம். அவர்களை எப்படி சேவையில ஈடுபடுத்துறோம்னா, அவங்க சாய்பாபானா கும்பிட்டுக்கிட்டோம், எந்த எந்த பாபானா கும்பிட்டுக்கிட்டோம், முதல்ல பிரசாதம் கொடுங்க, அரே சரிங்க மாதாஜி. சொல்ல சொல்லுங்க, கோயிலுக்கு வர வைங்க. இப்ப ம். அவங்க செய்யற சேவை ஒரு சேவை, டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்க, அது ஒரு சேவை தான். ₹500 கொடுத்தாங்க. ஏதோ ஒரு ரூபா கொடுக்குறாங்க, அதை வாங்கி நீங்க சேவையில ஈடுபடுத்த ஈடுபடுத்த அவங்களுக்கு கொஞ்சம் ம். கொஞ்சமா புண்ணியம் சேரும். ஓகே மாதாஜி. பிரபுபாதர் பகவத்கீதையில சொல்லுது, எப்ப நீங்க பாவத்தை ஒழிச்சு ம். பக்திக்கு தேவையான பக்தி புண்ணியம் சேர்க்கறீங்களோ அப்பதான் அந்த பக்தியே ஆரம்பமாகும். அதனால இந்த ஓகே. மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம சொல்றோம், நீங்க வந்து அதாவது நம்ம பிரபுபாதர் மாதிரி சக்தி வாய்ந்த பக்தரா இருந்தாதான் ஒரே பார்வை ஒரே வாய்ப்புல மாட்ட ம். முடியும். ஆமாங்க. நாமெல்லாம் படிப்படியா நம்ம கழுத மாதிரி கத்துனோம்னா கூட அவங்க வந்து வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆமா மாதாஜி. அவங்களுக்கு புண்ணியத்தை நீங்க சேர்த்து கொடுக்குறீங்க, பக்தி புண்ணியம். புண்ணியம்னா அந்த புண்ணியம் கிடையாது, ம். பௌதிக புண்ணியம் கிடையாது, இது வந்து பக்தி புண்ணியம். பிரசாதம் ஓகே. கொடுங்க, பக்தியில ஈடுபடுத்துறீங்க. அவங்க பணத்தை வந்து உண்மையா அது பாருங்க, யார்கிட்ட நம்ம காசு வாங்கினாலும் அந்த காசு உண்மையா அங்க போய் சேரணும், அந்த ம். சேவையில இறங்கணும். அந்த மாதிரி நீங்க செய்யும் போது அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் ஏற்படும். ஓகே இப்பவே மாதாஜி. போய் நீ இதை மாத்த அதை மாத்துன்னா கேட்காது. ம். புரியுதுங்களா? அதனால நான் வந்து சில பேரை வந்து டச்சே பண்ண மாட்டேன். ஓகே மாதாஜி. அதுவும் முக்கியமா சில வயது போனவங்க எல்லாம் ஒண்ணுமே மாறவே மாட்டாங்க. எங்கும் மாற ம். மாட்டாங்க, வயது போனவர்களும் மாற மாட்டாங்க. நீங்க அவங்கள ம். கண்டறியணும். இப்ப இன்னைக்கே போயிட்டு நீங்க தேவி தேவர்கள்லாம் விட்டுருங்க அப்படின்னா, இனிஷியேஷன் வாங்கிட்டே வரலட்சுமி பூஜை பண்றாங்க. ஆமா மாதாஜி, அது வேற கேள்வி அப்புறம் கேட்டாங்க. இங்க வந்து இன்னும் வடநாட்டுல வந்தீங்கன்னா கணபதி எல்லாத்தையும் கும்பிடுவாங்க. பயம் ம். அவங்களுக்கு, ம். பயம். அப்போ எப்படி மாத்த முடியும்? அதனால நீங்க வந்து அவங்களை என்கேஜ் பண்ணுங்க. ஓகே. புரியுதான்னு பார்க்கலாம். புரிஞ்சவங்க எல்லாம் உடனே மாத்திருவாங்க. ஓகே மாதாஜி. தெரிந்தவங்களுக்கு எல்லாம் உடனே கிளாஸ்க்கு வருவாங்க, டக டகன்னு முன்னேறுவாங்க. அதனால இதெல்லாம் ஒரு இத பெருசா இது பண்ணாதீங்க. தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து பிரசாதம் கொடுங்க, சரிங்க. வர வைங்க. கிளாஸ் கேட்டாங்களா, படிச்சாங்களா, ம். பகவத்கீதை படிக்கிறாங்களா, சின்ன சின்ன புஸ்தகம் கொடுக்குறீங்களா, அதெல்லாம் பாருங்க. ஓகே சரி, மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சுந்தரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரணாம்ஸ் மாதாஜி. வேணாம், மாதாஜி, இதுல அக்ரூவரோட பிரார்த்தனை ஸ்லோகம் சொன்னீங்களா, அது மட்டும் சொல்லுங்க மாதாஜி ஒரு ட்ரீ. எல்லாமே பிரார்த்தனை தான், இந்த அத்தியாயமே பிரார்த்தனை தான். அதுல ஓகே ஒண்ணு மாதாஜி. சுலபமா ஒண்ணு சொன்னேன், அது வந்து நம்பர் 21, நமஸ்தே வாசுதேவாய நமஹ சங்கர்ஷ்ணாய அதானே? ஆமா மாதாஜி. அனிருத்தாய பிரத்யும்னாய அனிருத்தாய சாத்வதாம் பதையே நமக. சுலபமா இருந்ததுனால நான் எப்போ மனப்பாடம் பண்ணியிருக்கேன் இத. சரிங்க அதனால இது மாதாஜி. சுலபமா இருக்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பாகவதம் ஸ்லோகம் தெரியுமான்னு கேட்கும்போது இதெல்லாம் ஈஸியா இருந்த ஒன்று ரெண்டு எடுத்து கொடுக்கலாம் நீங்க. புரியுதா? சரிங்க. அது சுலபமா இருந்துச்சு, எல்லா பேரும் அடங்கி இருக்கு. பகவானுடைய அனைத்து முக்கியமான 4 விரிவகங்கள், பகவானுடைய 4 விரிவகங்கள், வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தா, 4 அது 4 சுலபமா சொல்லிக்கங்களேன்னு சொன்னேன். எல்லாமே இந்த அத்தியாயத்துல இருக்கிற 30 ஸ்லோகமும் பிரார்த்தனை தான். ஓகே மாதாஜி. 30யும் படிச்சா நல்லதுதான், ஆனா அது கஷ்டம், சமஸ்கிருதம் மனப்பாடம் பண்றது கஷ்டம். ஒன்னாவது சரிங்க மாதாஜி. சுலபமான ஒன்று ரெண்டு நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம், அது சுலபமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். மாதாஜி, அப்புறம் இந்த பாகவதம் புக்ல நம்ம டிக் பண்ணி வச்சுக்கலாமா மாதாஜி? அதுல இல்ல, டச் பாகவதத்துல பண்ணக்கூடாதுங்களா? எதுவுமே நம்ம பண்ணவே கூடாது. பாகவதத்துல பென் வரக்கூடாது. நான் வந்து எல்லாமே பேப்பர்ல எழுதியிருப்பேன், இந்த நோட்டுலாம் நான் நோட்டுல தான் எழுதுவேன். சரிங்க. பாகவதத்துல பென் போகவே கூடாது. கிருஷ்ணர் மேல கிறுக்கிற மாதிரி இருக்கும். பாகவதத்தை தொடவே கூடாதுன்னு சொல்லுவார் என்னுடைய குருதேவர். பென்னுல எழுதவே கூடாது. சரிங்க நிறைய மாதாஜி. பேர் குறிச்சு வச்சு பதில் சொல்றதை நான் பாக்குறேன், அது கூடாதுன்னு நான் பலமுறை சொல்லிட்டேன். அதுக்காக எவ்வளவு நமக்கு என்ன காசா இல்ல, நோட்டு வச்சுக்கோங்க. எவ்வளோ டைரி யாராரோ ஃப்ரீயா கொடுக்குறாங்க, ஒரு டைரி வச்சுக்கோங்க. நான் பாருங்க வெறும் டைரியில தான் எழுதி வச்சுக்கிறேன். பக்தர்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா தெரியும், நிறைய டைரி 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 டைரியா ஒரு 10 டைரி போயிடுச்சு, டைரியில தான் எழுதி வச்சிருக்கேன். நீங்க சரிங்க தொடவே மாதாஜி. படாது, பகவத்கீதை பாகவதம்ல எழுதக்கூடாது. சரிங்க அது ஒரு மாதாஜி. அபராதம் ஆயிடும், சேவா அபராதம். பாகவதமும் கிருஷ்ணரும் ஒண்ணுதான்.
சரிங்க மாதாஜி. கிருஷ்ணர் மேல எழுதக்கூடாது இல்லையா? எஸ் மாதாஜி. அதாவது சில பென்சில்ல ஸ்பெல்லிங் மார்க் பண்ணலாமா மாதாஜி? புக்ல பென்சில் பென்சில் கூட எழுதக்கூடாது மாதாஜி. நீங்க ஏன் எழுதுறீங்க அதுல தனியா? கரெக்ஷனே எழுதுறாங்க மாதாஜி. தப்பு வருது இல்ல, இடையில இடையில வாசிக்கும் போது அந்த கரெக்ஷன் பண்ணிக்கலாம், அது பண்ணி கரெக்ஷன் பண்றாங்க மாதாஜி, எழுதுறாங்க மாதாஜி. ஆ கரெக்ஷன் பண்றாங்க. அங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த இருக்கும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாத்திக்குங்க, அது ஓகே. ஆனா நீங்க குறிப்பு, இந்த பிராக்கெட் போடுறது, அந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல எழுதும்போது பாடம் டீச்சர் நடத்தும் போது அதுல எழுதுவோமே, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி தப்பு இருந்தா கூட நோட் எடுத்து அந்த பேஜ் நம்பர் போட்டு அந்த ஸ்லோகன் நம்பர் போட்டு நீங்க அந்த கரெக்ஷன் எழுதி வைங்க, கரெக்ஷன் பண்ணலான்ட்டு கிரிதார் பிரபு ஒரு நாள் சொன்னார் மாதாஜி. சரி, அதே கடைப்பிடிங்க. அந்த ஓகே அந்த பேஜ்ல ஒரு பேப்பர் வச்சுட்டு நீங்க பண்ணிக்கங்க. ஓகே மாதாஜி. மாதாஜி இதுல 30வது ஸ்லோகம் கூட நீங்க சரணாகதி ஸ்லோகம் சொன்னீங்களா மாதாஜி? ஆமா அதுவும் மாதாஜி, மனப்பாடம் பண்ணி அது சொல்லலாமா மாதாஜி? பண்ணிக்கலாம், பண்ணிக்கங்க. ஈஸியாவும் இருக்கு. நான் அது பண்ணல, நல்ல எப்படி விட்டேன்னு தெரியல. ஆனா நீங்க பண்ணிக்கங்க, நல்லா இருக்கு மாதாஜி. அந்த நல்லா ஸ்லோகம் இருக்கு. படிக்கிறதுக்காக நீங்க சொன்னப்ப நமஸ்துபியம் நல்லா இருந்துச்சு. பிரபன்னம் பாஹிமாம் பிரபோ. எஸ் மாதாஜி. நல்லா இருக்கு, படிங்க. ஓகே, ஹரே நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க மாதாஜி. மாதாஜி, நரசிம்மர் போட்டோ, சின்ன போட்டோ இருக்கு, பூஜை ரூம்ல வச்சுக்கலாமா மாதாஜி? போட்டோ வச்சுக்கலாம் மாதாஜி. சரிங்க நீங்க மாதாஜி. எல்லா விதிமுறைகளும் கடைபிடிக்கிற பட்சத்துல வச்சுக்கலாம். எல்லா விதிமுறைகளும் கடைபிடிக்கிற பக்தர்கள் போட்டோ வச்சுக்கலாம். சரிங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. ரெண்டாவது பிரணாம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? நாளை வகுப்புல சந்திக்கலாம். இன்னைக்கு கேள்விகள் எல்லாரும் வந்து படிச்சிட்டு வாங்க. இந்த வாரம் ஒரு முறை ஒரு அத்தியாயம், இப்படியாக நம்ம 7 வருஷமா இதை படிச்சிட்டு வரோம். அதனால எவ்வளவு நீங்க விரைவில் படிக்கிறீங்களோ அவ்வளவு விரைவில் நம்ம வந்து பாகவதம் முடிக்கலாம். அதனால பக்தர்கள் வந்து படித்து வரவும். முக்கியமா நம்ம வந்து இந்த பாடம் நடத்துறது வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமா தான் சொல்றேன். ஆழமா நீங்க படிக்கணும்னா நீங்க அந்த வீட்டு பாடம் தான். நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த வகுப்பு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு அவுட்லைன் தான். நீங்க போய் அதை ஆழமாக படி. வாரம் ஒரு முறை ஒரு அத்தியாயம் தான் படிக்கிறோம். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது? அதனால சரி, எல்லாரும் வந்து கேள்விகளுக்கு பதில் குறிக்கும் உங்க நோட்ல எழுதினுவாங்க, படிங்க. பதில வந்து இந்த இடத்துல பதில் இருக்குன்னாது கண்டுபிடிங்க, அவ்வளவுதான். கேள்விகள்லாம் ரொம்ப சிம்பிளான கேள்விதான். அதனால அதை கொண்டு நீங்க பாடம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிதல் வந்து சுலபமா இருக்கும்னு தான் கேள்விகள் கொடுக்குறோம். பக்தர்கள் தயவு செய்து படிச்சுட்டு வாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ்ல கேள்வியே கிடையாது. அதனால இதை மட்டும் நீங்க வந்து வீட்டு பாடமா வச்சுக்கணும். நன்றி, பக்தர்களுக்கு மிக்க நன்றி. நாம் நாளை சந்திப்போம். வாஞ்சா கல்பதரிபஸ்ஸ கிருபா சிந்து कृपा सिन्धुभ्यो பதிதானாம் पतितानां பாவனேபியோ पावनेभ्यो வைஷ்ணவேभ्यो वैष्णवेभ्यो नमो नमो நன்றி. नमो नमः। நன்றி.